அரை மணியில் 50 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் உதகை நகரின் குடிநீர் ஆதாரங்களாக விளங்கும் பர்சான்ஸ் வேலி அணை பகுதியில் நிலத்தடி கேபிள் பதிக்கும் பணிகள் தொடங்கப்படும் என்று ஆராசா எம்பி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா தலைமையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் நிதி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆராசா, உதகையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு முதலமைச்சர் கவனம் கொடுத்து செயல்படுவதாகவும், உதகை அரசு மருத்துவமனைக்கு போதிய நீர் கிடைக்கும் வகையில் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். கேரள மாநிலத்தில் புதிதாக வடிவமைக்கப்பட்டு உருவாக்கியுள்ள அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதால் பேருந்து பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதிய பேருந்துகளை வாங்குவதற்காக KSRTCக்கு மாநில அரசு பட்ஜெட்டில் 107 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்த நிலையில் 6 வருட இடைவெளிக்கு பிறகு கேரளாவில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு புதிய பேருந்துகள் வழங்கப்பட்டுள்ளது. அவற்றை கேரள மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் கணேஷ்குமார் அறிமுகப்படுத்தி வைத்தார். தொடர்ந்து முதற்கட்டமாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 56 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அடுத்த 3 மாதங்களில் இதேபோல் அதிகமான பேருந்துகள் பயன்பாட்டிற்காக வாங்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் தனது பதவியை இழந்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி திமுக நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி பொறுப்பு வகித்து வந்தார். இந்நிலையில் அவர் முறையாக பணிகளை செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள், அதிமுக மற்றும் சுயேட்சை உள்ளிட்ட நகர்மன்ற உறுப்பினர்களால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. மொத்தமுள்ள 30 உறுப்பினர்களில் 28 பேர் எதிராக வாக்களித்திருப்பதால் உமா மகேஸ்வரியின் நகர்மன்ற தலைவி பதவி பறிபோனது. பாஜக கூட்டணியில் அதிமுக ஜோக்கர் போல இடம்பெற்றிருப்பதாகவும், EPS பஃபூன் போல செயல்படுவதாகவும் அதிமுக முன்னாள் நிர்வாகி பெங்களூரு புகழேந்தி தெரிவித்துள்ளார். முருகன் மாநாடு நடத்தியுள்ளவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்கள் மீது மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது, உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி முருகன் மாநாட்டில் அரசியல் மற்றும் மதம் குறித்து பேசியிருப்பதாக குற்றம் சாட்டினார். தந்தை பெரியார், அண்ணாவை அவமரியாதை செய்த இந்து முன்னணி, பாஜக நிர்வாகிகள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் புகழேந்தி தெரிவித்தார். தமிழக அரசின் சார்பில் மாநில கல்விக் கொள்கை இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் தொடக்க, நடுநிலை, உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், முதலமைச்சரின் உத்தரவுப்படி ஒவ்வொரு மாவட்டமாக கூட்டம் நடைபெற்று வருவதாகவும், மாநில அரசின் சார்பில் கல்விக் கொள்கையானது இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய 2152 கோடியினை மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். சென்னை பள்ளிக்கரணையில் சரித்திர பதிவேடு குற்றவாளி வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்த பிரசாந்துக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஜோஷ்வா சாமுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரசாந்த் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசியதுடன் பிரசாந்த் சாம் மற்றும் அவரது நண்பரை அறிவாளால் ஜோஷ்வா சாம் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய பெஞ்சமின், அஜித், கணபதி உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த ஜோஷ்வா சாம் உள்ளிட்ட 2 வரை போலீசார் தேடி வருகின்றனர். திருநெல்வேலியில் சீருடை அணியாத போலீசார் தாக்கியதில் காயமடைந்த 17 வயது சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆதிச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்த அச்சிறுவனை நெல்லை சந்திப்பு பகுதியில் வழிமறித்த சீருடை அணியாத போலீசார் அவனது தந்தையை பிடிக்க வந்திருப்பதாக கூறி அவனை தங்கள் இருசக்கர வாகனத்தில் ஏற்ற முயன்றுள்ளனர். தப்பிக்க முயன்ற அந்த சிறுவனை போலீசார் கையாலும் லத்தியாலும் தாக்கியுள்ளனர். இதனால் காயமடைந்த அச்சிறுவன் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளான். நெல்லை சந்திப்பு அண்ணா சிலை அருகே சிறுவனை போலீசார் ஓட விரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமகவில் பதவிகள் நியமனம் செய்யும் நீக்கவும் ராமதாசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக கட்சியின் சமூக நீதி பேரவை மாநில செயலாளர் வழக்கறிஞர் கோபு தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பேரவை ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் தைலாபுரத்தில் நடைபெற்றது. இதன் பின்னர் பேட்டியளித்த வழக்கறிஞர் கோபு, உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க கோரி ராமதாஸ் தலைமையில் விரைவில் போராட்டம் நடைபெற இருப்பதாக கூறினார். தன்னை போன்ற ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் வாக்களித்து வழக்கறிஞர்கள் சங்க பொறுப்பில் தான் இருப்பதாகவும் கோபு தெரிவித்தார்.
நாடாளுமன்ற மீறல் வழக்கில் இருவருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மக்களவைக்குள் புகுந்த 2 இளைஞர்கள் வண்ண புகைக்கூப்பிகளை வீசினர். இது தொடர்பாக 4 பேர் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் நீலம் ஆசாத், மகேஷ் குமாவத் ஆகிய இருவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஆபத்து இல்லாத வண்ண புகை குப்பிகளை எடுத்து செல்வது உபா சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனைக்குரிய குற்றமா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது தொடர்பாக டெல்லி போலீசார் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். முதலமைச்சரை காவல்துறையினர் மதிப்பதில்லை என்றும் தமிழகத்தில் காட்டாட்சி நடப்பதாகவும் சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் சவுக்கு சங்கர் மீடியாவில் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வரும் நபரின் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்து 15 நாட்களாகியும் திருப்பித் தராமல் இருப்பதாக கூறி பரங்கிமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தனிப்படையினர் எந்த அதிகாரிகளுக்கு கீழ் செயல்படுகிறார்கள் என்று இல்லாமல் தான் தோன்றித்தனமாக செயல்படுவதாகவும் தமிழக காவல்துறையின் செயல்பாட்டால் ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் போலீசாரால் தாக்கப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் அன்று போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஒருவர் காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அவரது வழக்கறிஞருக்கு வழங்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் இந்த கொடூர தாக்குதல் பதிவாகியுள்ளது. போலீசார் ரமேஷின் கன்னத்தில் அறைவதும் ஷூ காலால் உதைப்பதும் பதைப்பதைப்பை ஏற்படுத்துகிறது. மக்கள் பிரச்சினைகளுக்காக மாவட்ட ஆட்சியருக்கு போன் செய்தால் அழைப்பை ஏற்பதில்லை என்று கூடலூர் அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ, கூடலூரில் யானைகள் தாக்கி மனித உயிர்கள் பறிபோகும் நிலையில் அதனை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், கடந்த 2 நாட்களாக மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டால் அழைப்பை ஏற்கவில்லை, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலை என்றால் சாமானிய மக்கள் எப்படி குறைகளை தெரிவிப்பார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா தனது ஆய்வுகளை தொடங்கியுள்ளார். ஆக்சியம் மிஷன் 4 திட்டத்தில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் சமீபத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். இதனையடுத்து சுக்லா ஈர்ப்பு விசையின் தாக்கம் இல்லாத விண்வெளியில் விதை எப்படி முளைக்கும் என்றும் அங்கு வளரும் தாவரங்களின் தன்மை குறித்தும் ஆய்வுகளை செய்து வருகிறார். இதற்காக தன்னுடன் எடுத்து சென்ற வெந்தயம் மற்றும் பயிர் விதைகளை சுபான்ஷு சுக்லா வளர்க்க தொடங்கியுள்ளார். பூமி திரும்பும் போது விண்வெளியின் தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் பூமியின் ஈர்ப்பு விசையில் வளரும் தாவர வளர்ச்சியோடு ஒப்பிட்டு ஆய்வறிக்கை தயார் செய்ய இருப்பதாகவும் தெரிகிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாளையொட்டி 102 மாணவ மாணவியருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலா 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கினார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் 1102 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அத்துடன் 950 மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, கல்வி உபகரணங்களும், 10 நபர்களுக்கு தையல் மிஷின், சாலை ஓர வியாபாரிகள் 40 பேருக்கு குடை ஆகியவற்றையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். 5 ஆண்டுகளுக்கு நானே முதலமைச்சர் பதவியில் நீடிப்பேன் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் பதவி வகிப்பதில் என்ன சந்தேகம் என்றும் 5 ஆண்டு கால பதவிக்காலம் முடியும் வரை பதவியில் நானே நீடிப்பேன் என்றும் தெரிவித்தார். சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் இடையே அதிகார போட்டி ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சித்தராமையா தெளிவுபடுத்தியுள்ளார். இதனிடையே 2028ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சியை மீண்டும் ஆட்சிக் கட்டிலில் அமர்த்துவதே தனது நோக்கம் என்றும் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் நரேந்திர நகரில் சிவபக்தர்களை ஏற்றி சென்ற லாரி தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தின் புலன்ஷர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவபக்தர்கள் உத்தரகாசி செல்வதற்காக லாரியில் பயணம் செய்துள்ளனர். ஹர்ஷில்ஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்ட நிலையில் விக்கி, சுனில், ஷைனி, சஞ்சய் ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக கோட்டா அணை நிரம்பியது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கிழக்கு ராஜஸ்தானில் வழக்கத்தை விட அதிகமாக மழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு பெய்த கனமழையால் கோட்டா தடுப்பணையின் 5 கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. வினாடிக்கு 75,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. அஜ்மீரின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது.
இதில் ஏராளமான குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்திருப்பதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் முடங்கியுள்ளனர். மேலும் சாலைகளில் தேங்கிய மழைநீர் வாகனங்கள் செல்ல முடியாமல் மூழ்கின. இதேபோல் ஜெய்ப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக இதுவரை 40 பேர் உயிரிழந்திருப்பதாக பேரிடர் மேலாண்மை இயக்குநர் ராணா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஜூன் 19ஆம் தேதி முதல் பருவமழை தொடங்கி பெய்து வருகிறது. இதனால் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் சுமார் 40 பேர் உயிரிழந்தனர் என்றும் 34 பேர் மாயமாகி இருக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். அதிக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் SDRF, NDRF வீரர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பீகார் அரசின் புதிய குடியிருப்பு கொள்கையை எதிர்த்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு கொள்கைகளை திரும்பப் பெறக் கோரி பாட்னாவில் மாணவர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தை முன்னெடுத்தனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் டாக் பங்களா கிராசிங்கை முற்றுகையிட்டனர். அப்பொழுது போலீசார் தடுப்புகள் அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதால் அரசுக்கு எதிராக மாணவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தால் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாஜக அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் கியான் பவனில் பாஜகவின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ராஜ்நாத் சிங், இந்திய ஜனநாயகம் நீண்டகாலமாக மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான சவாலை எதிர்கொண்டு வருவதாகவும் பாஜக இந்த சவாலை ஏற்றுக்கொண்ட கட்சி என்றும் தெரிவித்தார். மேலும் பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறிய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியிருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். மாணவர்களின் தற்கொலைகளை குறைக்க மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சார்பில் கவுன்சிலிங் கொடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் மாவட்ட அளவிலான தலைமை ஆசிரியர்களுக்கான தேர்வு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், மாணவர்கள் குடும்பம் சார்ந்து அல்லது சுற்றம் சார்ந்த சில இடங்களில் தற்கொலை போன்ற தவறான முடிவு எடுக்க நேர்வதாகவும் பெற்றோர்களின் நம்பிக்கையை ஆசிரியர்கள் காப்பாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எபிலிட்டி ஃபவுண்டேஷன் சார்பாக இந்தியா சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் திரைப்பட விழா சென்னையில் நடைபெறவுள்ளது. ஜூலை 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விழாவில் 11 நாடுகளைச் சேர்ந்த திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. டூரிஸ்ட் ஃபேமிலி, சித்தாரே ஜமீன் பர், ஆகான் ஆகிய 3 இந்திய திரைப்படங்கள் மற்றும் குறும்படங்கள் திரையிட்டு காண்பிக்கப்பட உள்ளன. இதனை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற பட ஷூட்டிங்கில் நடிகர் விஜய் சேதுபதியை காண பெண்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மார்க்கெட் தெருவில் நடிகர் விஜய் சேதுபதியின் வெப் சீரிஸுக்கான ஷூட்டிங் நடைபெற்றது. படக்காட்சியில் விஜய் சேதுபதி நடித்துக் கொண்டிருந்தார். இந்த செய்தி தீயாய் பரவியதை அடுத்து விஜய் சேதுபதியை காண மக்கள் மார்க்கெட்டில் குவிந்தனர். மேலும் ஷூட்டிங் நடைபெறுவதால் மார்க்கெட்டின் ஒரு தெருவில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு ஒவ்வொரு ஷாட் முடிந்த பின்பும் வாகனங்களை போலீசார் அனுமதித்தனர். காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட கோவில் ஊழியர் அஜித்குமார் குடும்பத்திற்கு வீட்டுமனை பட்டா மற்றும் அவரது சகோதரருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் சென்று அஜித்குமார் தாய் மற்றும் சகோதரனிடம் இதற்கான ஆணையை வழங்கினார். இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காது என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று அக்குடும்பத்தை தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் அஜித்குமாரின் சகோதரர் இந்த கோரிக்கையை விடுத்தார். அடுத்த நாளே அவரது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காவல்துறை விசாரணையின் போது போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்துக்கு திமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நகையை கொள்ளையடித்ததாக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான பெரிய கருப்பன் 5 லட்சம் ரூபாய் நிதியை அஜித்குமார் குடும்பத்தினருக்கு வழங்கினார். மேலும் இந்த நிகழ்வின் போது கட்சி நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமார் இல்லத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். அஜித்குமாரின் வீட்டிற்கு நேரில் சென்ற விஜய் அஜித்தின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தாவேகா சார்பில் அஜித்குமாருக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். அஜித்குமார் போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டது குறித்து அவரது சகோதரர் நவீன்குமாரிடம் கேட்டு வருத்தம் தெரிவித்தார். மேலும் தாவேகா என்றும் துணை நிற்கும் என்றும் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்றும் கூறி தாவேகா சார்பில் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் விஜய். திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மீது புகார் கொடுத்த பெண் மீது ஏற்கனவே பண மோசடி புகார் பதிவு செய்யப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வேலை வாங்கி தருவதாக 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக நிகிதா மீது 2011ஆம் ஆண்டு FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது.
2010 துணை முதலமைச்சர் உதவியாளரை தனக்கு தெரியும் என்று கூறி நிகிதா பண மோசடி செய்துள்ளார். பணத்தை கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டபோது நிகிதா குடும்பத்தினர் மிரட்டியுள்ளனர். இது தொடர்பாக நிகிதா மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் பண மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் குடும்பத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செல்போனில் ஆறுதல் தெரிவித்தார். திருப்புவனம் அஜித்குமார் போலீசார் விசாரணையின் போது கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்தார். இதனை கண்டித்து சிவகங்கையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அஜித்குமார் வீட்டிற்கு சென்ற அதிமுகவினர் அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். அப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செல்போன் மூலம் அஜித்குமாரின் தாயார் மாலதி மற்றும் சகோதரர் நவீன்குமார் ஆகியோரிடம் பேசி ஆறுதல் தெரிவித்தார். விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாத்தூர் அருகே சின்னக்காமன்பட்டியில் கமல்குமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் திடீர் வெடிவிபத்து ஏற்பட்டது. மேலும் 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 2 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் 6 பேரின் உடல்கள் வாங்க மறுப்பு தெரிவித்து உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இழப்பீட்டுத் தொகையை 4 லட்சம் ரூபாயில் இருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சமூகத்தை பிளவுபடுத்தும் சிலரால் திமுக ஆட்சியின் சாதனைகளை சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 32 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. இதனை நடத்தி வைத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை வளர்ச்சியடைந்து வருவதாகவும் பக்தர்கள் போற்றும் அரசாக தனது அரசு அமைந்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பக்தியின் பெயரில் பகல் வேஷம் போடுபவரால் இதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் உண்மையான பக்தர்கள் திமுகவின் ஆன்மீக தொண்டுகளை பாராட்டுவதாகவும் கூறினார். சோசியல் மீடியாவில் பரவி வரும் தவறான செய்தி பொய்யாக இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவுறுத்தியுள்ளார். சிவகங்கை லாக்அப் மரணத்தை தொடர்ந்து அனைத்து காவல்துறை அதிகாரிகளுடன் சென்னையில் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது காவல் நிலையத்திற்கு யாரும் புகார் அளிக்க வந்தாலும் உடனடியாக FIR CSR கொடுக்க வேண்டும் என்றும் புகார் அளிக்க வருபவர்களிடம் பேப்பர் வாங்கிட்டு வா என்றோ அதிகாரி இல்லை என்று சொல்லி அலைக்கழிக்கவோ திருப்பி அனுப்பவோ கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் முக்கிய பாதுகாப்பு பணிகளில் பெண் காவலர்கள் நியமித்தலை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுரை கூறியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் இருந்து IAS அதிகாரி அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகவே தனிப்படை போலீசார் அஜித்குமாரை கொலை செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் செவிலிமேடு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கொலைக்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்திய அவர் இந்த வழக்கில் அழுத்தம் கொடுத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பொது இடங்களில் உள்ள கட்சி கொடி கம்பங்களை அகற்றுவதற்கான காலக்கெடுவை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடிகள் மற்றும் பேனர்களை ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 19 மாவட்டங்களில் 100%, 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 90%, சென்னையில் 31% கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது சென்னையில் 31% மட்டுமே கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் கொடிக்கம்பங்களை அகற்ற ஜூலை 24ஆம் தேதி வரை காலக்கெடுவை நீட்டித்து உத்தரவிட்டது. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு சென்னையில் நாளை தாவேகா சார்பில் நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீஸ் அனுமதி மறுத்துள்ளது. விஜய் அறிவுறுத்தலின் பேரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கை அஜித் மரணத்திற்கு நீதி விசாரணை கேட்டு நாளை நடத்தப்பட இருந்த போராட்டம் வருகின்ற 6ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்தாக வேண்டும் என்று சிவகங்கை அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான கேள்விக்கு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூரில் 3 ஜோடிகளுக்கு இலவச திருமணத்தை நடத்தி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அஜித்குமார் கொலை வழக்கு குறித்த கேள்விக்கு காவலர்கள் தவறு செய்ததற்கான ஆதாரம் இருந்தால் அவர்கள் தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும் என்றார். அதனை தீர்மானிக்க வேண்டியது தாங்கள் அல்ல, நீதிமன்றம் என்றும் ரகுபதி கூறினார். இமயமலையை கூட அசைக்கலாம், தமிழகத்தில் திராவிட இயக்கங்களை அசைக்க முடியாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்தவர் திமுகவுக்கு எப்பொழுதும் அதிமுக பக்கபலமாக இருக்கும் என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் வைகோ திட்டவட்டமாக கூறினார். மேலும் கூட்டணி ஆட்சி என்பதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறிய வைகோ தமிழகத்தில் திராவிட இயக்கத்தை அசைக்க முடியாது என்றார்.
சீமானுக்கு எதிரான அவதூறு வழக்கின் விசாரணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. குடும்பத்தை பற்றி அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி சீமான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது திருச்சியில் விசாரிக்கப்பட்டு வரும் வருண்குமார் வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். மதுரை ஆதீனத்துக்கு இரண்டாவது முறையாக சென்னை கிழக்கு சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். உளுந்தூர்பேட்டையில் நடந்த விபத்தை திட்டமிட்டு கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டி வந்த மதுரை ஆதீனம் மத கலவரத்தை தூண்டும் வகையில் கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். ஆனால் நடந்தது விபத்து என்பது சிசிடிவி காட்சி மூலம் நிரூபணமானதை அடுத்து மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கடந்த 30ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்தனர். அன்றைய தினம் ஆஜராகாததால் இரண்டாவது முறையாக வரும் 5ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஒரு அப்பாவியை துள்ள துடிக்க கொன்றுவிட்டு ஒரே வரியில் சாரி என்று சொல்வது எந்த வகையில் நியாயமாகும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், போலீசார் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமாரின் தாயிடம் சாரிமா என்று சொல்லும் காணொலி காட்சி நேர்த்தியாக வெட்டி ஒட்டப்பட்ட காட்சி என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் காவல் நிலையத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் இறந்தவர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ள நயினார் நாகேந்திரன், இவர்களது பெற்றோரிடமும் மனைவி மக்களிடமும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கும் போட்டோ வீடியோ ஷூட் எப்பொழுது என்றும் அடுக்கடுக்கான கேள்வி கணைகளை வீசியுள்ளார். டெல்டா பகுதிகளை பாலைவனமாக்கும் கர்நாடகாவின் செயல்பாடுகள் கூட்டணி தர்மத்திற்காக திமுக அரசு ஆதரிக்கிறதா என்று டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான அடிப்படை பணிகளை கர்நாடக அரசு தொடங்கியுள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் தெளிவாக அறிவுறுத்திய பின்னரும் மேகதாது அணை கட்டுவதற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலைவனமாக்கும் கர்நாடக அரசின் முயற்சியை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு முறியடிப்பதோடு அரசியல் ரீதியாகவும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நெய்வேலி NLC நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற ஊழியரை மனைவியே கடப்பாறையால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகர் B2 மாற்று குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் கொளஞ்சியப்பன், பத்மாவதி தம்பதியர். நெய்வேலி NLCயில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கொளஞ்சியப்பன் ஜவுளி கடையில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்தார். கொளஞ்சியப்பனுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டதன் காரணமாக கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு எழுந்து வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று வீட்டில் கொளஞ்சியப்பன் உறங்கிக் கொண்டிருந்த போது பத்மாவதி கடப்பாறையால் குத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. ராசிபுரம் அருகே காவல் நிலையத்தில் நள்ளிரவு பணியில் ஈடுபட்ட பெண் சப் இன்ஸ்பெக்டர் திடீர் மரணமடைந்த நிலையில் மாரடைப்பால் உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதாவது காரணங்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த பேலுக்குறிச்சி காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் காமாட்சி. 48 வயதான இவர் செவ்வாய்க்கிழமை இரவு பணியில் இருந்தார். ரோந்து பணிக்கு சென்ற காமாட்சி நள்ளிரவு 2 மணியளவில் காவல் நிலையத்திற்கு சென்று ஓய்வறைக்கு சென்ற நிலையில் திடீரென மரணமடைந்துள்ளார். குற்றங்களை கண்டுபிடிக்க ஒருவரது தொலைபேசி உரையாடல்களை தகவல்களை ஒட்டு கேட்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிபிஐ தொடர்ந்த வழக்கு தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த கிஷோர் என்பவரின் தொலைபேசி உரையாடல்கள் தகவல்களை ஒட்டு கேட்க சிபிஐக்கு அதிகாரம் வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் 2011ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. இதனை ரத்து செய்யக்கோரி கிஷோர் தொடர்ந்திருந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், தனிநபரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பது அந்தரங்க உரிமைக்கு விரோதமானது என்று கூறி உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். அரூர் மலைக்கிராம பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடம் நிரப்பக் கோரி மாவட்ட கல்வி அலுவலரை ஆசிரியர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூரை சுற்றியுள்ள 8 மலைக்கிராம அரசு பள்ளிகளில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் 5 பள்ளிகளில் கடந்த 2.5 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக கூறி அரூர் மாவட்டம் கல்வி அலுவலரை ஆசிரியர்கள் முற்றுகையிட்டனர். அப்பொழுது கோரிக்கை ஏற்க மறுத்த அலுவலர் சின்னமாது, அரசாங்கமே நான் தான், என்னை மீறி இங்கு ஒன்றும் நடக்காது என்று ஆவேசமாக பேசியதால் ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். நாமக்கல்லில் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஆட்சியர் முன்னிலையில் பெண் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் நாமக்கல் MP மாதேஸ்வரன், மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டனர். கூட்டம் முடிந்து வந்த அவர்கள் முன்னிலையில் பெண் ஒருவர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. அவரை காப்பாற்றி விசாரித்த போது கடன் பிரச்சனையால் தற்கொலைக்கு முயன்றது தெரியவந்தது. சென்னை கிண்டியில் உள்ள தொழிற்பயிற்சித்துறை இயக்குநரகம் முன்பு தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்த போராட்டத்தில் தொகுப்பூதிய பயிற்றுநர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பதவி உயர்வு மற்றும் காலமுறை இடமாற்றம் கலந்தாய்வு முறையில் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருபுவனம் இளைஞர் கொலை விவகாரத்தில் என்ன செய்தாலும் திமுகவின் மீது படிந்த ரத்தக்கரை விலகாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அப்பாவி இளைஞரை கொலை செய்துள்ள திமுக அந்த பழியில் இருந்து தப்புவதற்காக பல்வேறு தகுடுதத்தங்களை செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அப்பாவி இளைஞரை அடித்து விசாரணை நடத்த தூண்டிய அதிகாரி யார் என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் என்றும், அஜித்குமாரின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தரமணியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதி கோரி பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். 7.5% இடஒதுக்கீட்டு மாணவர்களுக்கு கூட விடுதி வழங்காமல் காலதாமதம் செய்வது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள மாணவர்கள், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு விடுதி சேர்க்கையில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்பொழுதுள்ள மாணவர்களுக்கான தற்காலிக விடுதியில் உள்ள நிர்வாக குறைகளை சரி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.